கிறிஸ்துவர்கள் வேத நூலாக கொண்டிருக்கும் பைபிள்ல நபிகள் நாயகம் அவங்க குறித்த முன்னறிவு நிறைய காண முடியுதுங்க. இந்த பைபிளை பொறுத்தவரை அது மனித கரம் படைந்து விட்டாலும் அது மிஞ்சி கிடக்கும் இறைவன் வார்த்தைகள் அதுல இருந்து காண முடியுதுங்க. அதுல ஒண்ணுதான் மோசேவுக்கு அருளப்பட்ட உபகாமம் எல்லாம் இப்படி வருது. மோசே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்கு நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவிமடுங்கள்னு சொல்றாரு. அது போக இதை மெய்ப்படுத்தும் விதமா கடவுளும் சொல்றாரு, அப்போது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களின் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளில் அவள் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பேற்றெல்லாம் அவருக்கு உங்களுக்கு சொல்லுவார், இவரை பின்பற்றாதவங்களை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. யாரு? கடவுள் மோசேட்ட சொல்றாரு. இதுல நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா, அந்த வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்தோம்னா உங்களின் சகோதரிலிருந்து வருது. இப்ப ஆபிரகாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 குழந்தைகள், ஒன்னு ஈசாக், ஒன்னு இஸ்மவேல். ஈசாக் மூலியமா வந்தவங்க இஸ்ரவேலர்கள், இஸ்மவேல் கோத்திரத்திலிருந்து வந்தவங்க, இஸ்மவேல்ல இருந்து வந்தவங்க இஸ்மவேலர்கள். இப்படி இருக்கும்போது இவர் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார் அப்படின்னு நம்ம அழுத்தமா அதை யோசிச்சு பார்த்தோம்னா, என்னை போல் ஒருத்தர் என்னை போல் அவர் சொல்றதுனால இது இஸ்மவேல் கோத்திரத்திலிருந்து வர்ற ஒரு நபியைத்தான் குறிக்கிறது. ஏன் என்று கேட்டால், மோசேவும் இஸ்ரவேலர், ஈசாவும் இஸ்ரவேலர் கோத்திரத்தில் வருதுங்க. இதுல இருந்து இது நபிகள் நாயகத்தை மட்டும்தான் சொல்லுது. என் சகோதரிலிருந்து வரும் அவர் யார் எப்படி நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா, அழுத்தம் கொடுத்து பார்த்தோம்னா அது முகமது நபியைத்தான் சொல்லுது. அது போக என்னை போல் என்று வருவார் சொல்றாருல, யாரு? அதுல இருந்து மோசேஸ், அதுல இருந்தும் என்னை போல் யாரு? ஈசா, அதாவது இயேசுநாதர் மோசேவை போன்றவர் அல்ல. ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு இயேசுநாதருக்கும் மோசேவுக்கும். ஆக இது 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம்.